அப்ப அந்த ஆதாரங்களை மறுமை நாள் வரைக்கும் உங்களால் காட்ட முடியாது. ஏனென்றால் இந்த மௌலூது, மீலாது இவைகள் எல்லாம் இஸ்லாம் கிடையாது. அப்புறம் யாருக்காக உட்கார்ந்து ஓதுறீங்க? ஏன் இந்த மார்க்கத்தை சமரசம் செய்கிறீர்கள்? இல்லாத கொள்கையை இஸ்லாத்தை புகுத்துறீங்க. யாருக்கு பயந்து அந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு விதமான அறிவுரைகளின் மூலமாக நமக்கு இந்த மார்க்கத்தை பற்றி இறைவன் தெளிவுபடுத்துறான். அப்ப இதையெல்லாம் தெளிவான முறையிலே அறிந்து இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டவர்கள். உலகத்துக்கு நம்ம பயப்படவே கூடாது. உலகத்துல 4 பேர் நம்ம இந்த தௌஹீது கொள்கையை சொல்வதன் காரணத்தினால் எதிர்ப்பார்கள், விமர்சிப்பார்கள். குர்ஆனில் உள்ளதை உள்ளபடி சொல்லும் போது காலங்காலமாக முஸ்லிம்கள் ஒரு கொள்கையில வளர்ந்து வந்திருக்கிறார்கள். குர்ஆனை சொல்லும் போது அவங்களுக்கு அது புதுசா தெரியுது. ஹதீஸ்கள்ல இதான் மார்க்கம் என்று எடுத்து சொல்லும் போது இதெல்லாம் நீங்க புதுசா இன்னைக்கு கொண்டு வந்து பேசுறீங்க என்று புதுமையான கொள்கையை போன்று குர்ஆன் ஹதீஸை பார்க்கிறார்கள். எது புதுமையான கொள்கை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குர்ஆன் ஹதீஸ் நாங்க சொல்றதெல்லாம் கட்டுக்கதைகளை சொல்றோமா? ஆதாரமற்ற செய்திகளை சொல்கிறோமா? அந்த மகான் சொன்னார், இந்த அவுலியா சொன்னார் என்று கதைகளை பேசிக் கொண்டிருக்கிறோமா? அப்ப என்ன கருத்தை சொல்றோம்? குர்ஆன் வசனங்களை மேற்கோள் காட்டுகிறோம், ஹதீஸ்களை இப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்றோம். இந்த மாதிரி உங்களால் பேச முடிகிறதா? மௌலூதுக்கு இந்த பார்ப்பா குர்ஆன் வசனம் இருக்குதுப்பா ஆதாரம். மௌலூது ஓதுவதற்கு இந்த பல ஹதீஸ்கள் ஆதாரம் காட்ட முடிகிறதா? ஏன் உங்களுடைய பயான்களில் ஷிர்கை பற்றி நீங்கள் வாய் திறப்பதே கிடையாது? ஏன் அப்படி பேசல? நீங்க யோசிச்சு பாருங்க. ஏனென்றால் இணை வைப்பு கொள்கையில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். இதை சிந்தித்து பாருங்கள் என்று நாங்கள் சொல்றோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறான். வமை யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பாரோ ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். சொர்க்கத்தை ஹராமாக்கின பிறகு அவுலியாக்கள், மகான்கள் அதுல நம்மளை காப்பாத்தி சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போயிருவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய ஒரு கொள்கையை, தர்கா வழிபாட்டை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா இல்லையா? இன்றைக்கு வரைக்கும் தெளிவா சொல்லுங்க. நாங்க தர்கா வழிபாடை ஆதரிக்கவில்லை, மரணித்தவர்களுக்கு எந்த சக்தியும் இல்லை. இதெல்லாம் ஏன் உங்களுடைய ஜும்மா பயான்கள்ல நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? இந்த தகவல்களை, தௌஹீதை ஏன் நீங்கள் இத்தனை வருடமாக நிலைநாட்டவில்லை? யாருக்கு பயந்து இந்த மார்க்கத்தை நீங்கள் இறைவனின் சத்திய கொள்கையை சமரசம் செய்கிறீர்கள்? இதைத்தான் நாங்க கேட்கிறோம். ஆதாரத்தோடு சொல்கிறோம். குர்ஆனுடைய கொள்கையை, சத்தியத்தை பேசுகிறோம். அதை சமரசம் இல்லாமல் எடுத்து சொல்லுங்கள் என்கிறோம். நீங்க தௌஹீத சொன்னா எங்களுக்கு இங்க ரோலே கிடையாது. நாங்க வேற ஏதாவது வேலையை பார்த்துட்டு போவோமே. தௌஹீதை நீங்கள் சொல்லவில்லை, இணை வைப்பை நீங்கள் இந்த பகுதியிலே வழிகேட்டை திணிக்கிறீர்கள் என்கிற காரணத்தால்தான் உண்மை கொள்கை என்ன, சத்திய மார்க்கம் எது, சமரசம் செய்யாமல் இந்த கொள்கையை எப்படி பின்பற்றணும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இந்த ஜமாத்திற்கு உங்களால் தான் ஏற்படுகிறது. நீங்க சொல்வீர்கள் என்றால், தௌஹீதை பேசுவீர்கள் என்றால், அல்லாஹ்தான் கடவுள், அவனுடைய சக்தியோ ஆற்றலோ அதிகாரமோ எந்த மனிதனுக்கும் இல்லை, மரணித்தவர்களுக்கு இல்லை, மண்ணுக்கும் மட்டைக்கும் எதுவுக்கும் இல்லை என்று நீங்கள் தௌஹீதை முழங்கினால் இந்த இடத்துல தௌஹீத் ஜமாத்துக்கு என்ன வேலை இருக்கிறது? யோசிச்சு பாருங்க. அப்ப எதற்காக இந்த சத்திய கொள்கையை நாங்கள் சொல்லுகிறோம்? சமரசம் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு, முகமது நபி அவர்களுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். முகமதே, ஃபஸ்தஅபிமா துமர், உங்களுக்கு ஏவப்பட்ட இந்த கொள்கையை தயவு தாட்சணையின்றி எடுத்துரையுங்கள் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். யாருக்கும் பயப்படக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். ஏன் மார்க்கமா? என்னுடைய முன்னோர்கள் உருவாக்கின மார்க்கமா? இது என் ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கம். அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய அந்த இறைவனுடைய மார்க்கம். இந்த மார்க்கத்தை சொல்லும் போது ஒளிவு மறைவு இருக்கவே கூடாது, பொய் புரட்டி இருக்கக்கூடாது, கதை கப்சா இருக்கக்கூடாது,
உள்ளதை உள்ளபடி தெளிவாக சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறானே. அப்ப இந்த மார்க்கத்தில் சமரசத்திற்கு வேலையே கிடையாது, ஒளிவு மறைவுக்கு வேலையே கிடையாது. அப்ப அந்த சத்திய கொள்கையை தான் இந்த இடத்துல நாம் உங்கள் மத்தியில தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். இது போன்ற இந்த கொள்கை தெளிவு ஏன் உங்ககிட்ட இல்ல? என்ன சொல்லுகிறீர்கள்? நீங்கள் எந்த கொள்கையை மக்கள் மத்தியில் விதைக்கிறீர்கள்? தர்கா வழிபாடு கூடும் என்கிறீர்களா? அப்ப அதுக்குண்டான ஆதாரம் என்ன? அதை காட்டுங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ்வை விடுத்து யார் வேற வேற கடவுள்களிடம் சென்று பிரார்த்தனை செய்கிறார்களோ லா புர்ஹான லஹு பிஹி, அவர்களிடத்துல அதற்குண்டான ஆதாரமே கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வை விடுத்து விட்டு நீங்கள் அவுலியாக்கள் என்று அழைக்கிறீர்கள், முஹையத்தீனே என்று அழைக்கிறீர்கள், சாகுல் அமீது பாஷாவே என்று அழைக்கிறீர்கள். 2 நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த பொதுக்கூட்டத்திலே உங்கள்கிட்ட அந்த கேள்வியை தான கிளிப்பிங்ஸ் வாடியாக போட்டு கேட்டாங்களா இல்லையா? வீடியோக்கள் வடிவாக தர்காக்களில் நடப்பது என்ன என்று ஒவ்வொரு வீடியோவா போடப்பட்டுச்சா இல்லையா? அதுக்கு இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் பதிலளித்திருக்கிறீர்களா? பள்ளிவாசலிலே இந்த ஜமாத்தை பற்றி தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியிலே விதைத்தீர்களா இல்லையா? கேட்ட கேள்விக்கு பதில சொன்னீங்களா? சாக்கடையில் இறங்கி தர்காக்களில் குளிக்கிறார்களே, இதுக்கு என்ன பதில்னு கேட்டோம், சொன்னீங்களா? அவுலியாக்கள் என்கிற பெயரால் பீடி மஸ்தான் அவுலியா, பீடா மஸ்தான் அவுலியா என்ற அவுலியாக்களை எல்லாம், தரங்கெட்டவர்களை எல்லாம் அவுலியாக்கள் என்று வைத்து வணங்குகிறீர்களே, இதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டோம், கொடுத்தீர்களா? அதுக்கு பதில சொல்லவே இல்லையே. மௌலூது ஓதுகிறீர்களே, இதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டோம், அதுக்கு பள்ளிவாசலில் இருந்து பதில் உங்களிடத்திலிருந்து வந்ததா? வரவில்லையே. குழந்தைகளை தூக்கி தர்காவினுடைய மாடியிலிருந்து தூக்கி வீசுகிறார்கள், கீழே போர்வை வச்சு பிடிக்கிறாங்க, அந்த வீடியோவை போட்டோம், இதுக்கு மார்க்கத்துல என்ன ஆதாரம் கேட்ட சொன்னீங்களா? அப்ப இப்படி எத்தனை வீடியோ கிளிப்புகள் எல்லாம் போடப்பட்டு தர்காவில் நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் அக்குவேர் ஆணிவேராக உங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதே, அதற்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லவே இல்லை. அதற்கான ஆதாரங்களை நீங்கள் சமர்ப்பிக்கவே இல்லை. ஏன் சமர்ப்பிக்கல? அல்லாஹ்வே சொல்றான், லா புர்ஹான லஹு பிஹி, அவர்களிடத்தில் அதற்குண்டான ஆதாரமே இல்லை என்கிறான். அப்ப ஆதாரமற்ற விஷயத்தை போய் நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. தர்காக்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் அல்லது தர்காக்களை ஆதரிக்கலன்னா அதை தெளிவுபடுத்துங்க. மரணித்தவர்களுக்கு சக்தி கிடையாது என்று சொல்லுங்கள், ஏகத்துவத்தை முழங்குங்க, சமரசம் செய்யாதீர்கள். பல இடத்துல ஆலிம்களுடைய நிலைமை இன்றைக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டா, அவர்கள் மனதளவிலே ஏகத்துவத்தை ஏற்றிருக்கிறார்கள். அவங்களுக்கு எல்லாம் தெரியும், தர்காவுக்கு போகக்கூடாது, சமாதி வழிபாட்டுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை, அல்லாஹ்வுடைய ஆற்றலை இறந்தவர்களுக்கு கொடுக்க கூடாது, இறந்தவர்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது, எல்லா விஷயங்களும் ஆலிம் சாக்களுக்கு தெரியும். ஆனால் அந்த வேலைகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக பள்ளிவாசல் நிர்வாகத்திற்கு பயந்து உண்மையை உறக்க சொல்வதிலிருந்து பின்வாங்கி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல நம்ம சமரசம் செய்யலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாளை மறுமையிலே இணை வைக்கக்கூடிய இந்த கொள்கைக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்குகிறேன் என்று சொல்கிறானே, நரகத்தில்தான் அவருடைய தங்குமிடம், நிரந்தரமாக அவர் நரகத்தில் இருப்பான் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துறானே, அந்த நரகத்திற்குள் நீங்களும் வீழ்ந்து விடக்கூடாது, உங்களை நம்பி இருக்கக்கூடிய மக்களையும் நீங்கள் வீழச் செய்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் தௌஹீத் கொள்கையிலே சமரசம் செய்யாமல் சத்தியத்தை தெளிவான முறையிலே பின்பற்றுங்கள் என்று உங்கள் மத்தியில நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்ப உங்களை திட்டுவது எங்களுடைய நோக்கமே கிடையாது. என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு சகோதரன் நரக நெருப்பில் போய் விழுகின்ற பொழுது அதை பார்த்து கொண்டு எங்களால் சும்மா இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் மேல் உள்ள அக்கறையினால் தான் இந்த செய்திகளை சொல்லுகிறோம். உங்களை வெறுத்தோ உங்களை புறக்கணிக்க வேண்டும் என்பதோ எங்களுடைய நோக்கம் கிடையாது. சொர்க்கத்திற்குள் நாம் அனைவரும் சேர்ந்து மறுமை நாளிலே நுழைய வேண்டும், அதுதான் எங்களுடைய இலக்கு. அதை நோக்கித்தான் உங்களை அழைக்கிறோம்.
நாளை மறுமை நாளில் நரக நெருப்பிலே நீங்கள் வீழக்கூடியவர்களாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உங்களை சுவனத்தை நோக்கிய பாதையை, ஏகத்துவத்தை உங்களுக்கு நாங்கள் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த சத்திய மார்க்கத்தில் சமரசம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. இந்த இணை வைப்பு காரியங்கள் எல்லாம் ஏன் இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் வந்துச்சு தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லாம் இப்ப முஸ்லிமா இருக்கிறோம். ஒரு சில தலைமுறைகளுக்கு முன்னால நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நாம் எல்லாம் நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் முஸ்லிம்களாக இந்த நாட்டில இருக்கவே இல்லை. அரபு குலத்தில்தான் இந்த இஸ்லாம் என்பது தோற்றுவிக்கப்பட்டது. நபிகள் நாயகம் அவர்கள் தான் இந்த மார்க்கத்தை அரபுலகத்திலே தோற்றுவித்தார்கள். இந்தியாவினுடைய நிலைமை என்ன? நாம இந்துக்களாகவோ மற்ற மதங்களில் தான் இருந்தோம், நம்முடைய முன்னோர்கள் இருந்தார்கள். அப்ப ஒரு சத்திய மார்க்கத்தை இந்தியாவிற்குள்ளே அரபிகள் கொண்டு வருகிறார்கள். ஓரிரை கொள்கை என்று சொல்கிறார்கள், ஏகத்துவம் என்கிறார்கள். அப்ப இந்த சிலைகள், இது போன்ற மனிதர்களை கடவுளாக வழங்குவது, விலங்குகளை கடவுளாக வழங்குவது, வானத்தை வணங்குவது, பூமியை வணங்குவது, மற்ற படைப்பினங்களை எல்லாம் கடவுளாக வணங்கிக் கொண்டிருந்த நமக்கு இந்தியாவிலே உள்ளே வியாபாரத்திற்காக வந்த அரபிகள் இந்த சத்திய கொள்கையை, முகமது நபி எடுத்துரைத்த கொள்கையை அவர்கள் விளக்கம் அளிக்கும் போது இந்த ஏகத்துவ கொள்கையை சிந்தித்துதான் நம்முடைய முன்னோர்கள் இந்த தௌஹீது கொள்கைக்குள் வந்தார்கள். இஸ்லாத்திற்குள் அப்படித்தான் இந்தியாவிற்குள்ள இஸ்லாம் நுழைந்தது. அப்ப அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் நாம் அனைவரும். இஸ்லாத்திற்குள்ளே அப்படித்தான் நம்ம நுழைந்தோம், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அப்படித்தான் வந்தார்கள். அப்படி வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, முழுமையாக இந்த மார்க்கத்தின் செய்திகளை அறியாத நம்முடைய முன்னோர்கள் பழைய மார்க்கத்தில் உள்ளவற்றையும் இஸ்லாத்தோடு இணைத்து பின்பற்றினார்கள். அங்கே அவர்கள் கோயில்களில் வலம் வருகிறார்களா, இங்கே தர்காக்கள் என்று ஏற்படுத்தி நம்ம வலம் வருவோம் என்று அதை அப்படியே காப்பி அடித்து முஸ்லிமா மாறின பிறகு அந்த பழைய மார்க்கத்தில் உள்ள வழிபாடுகளையும் இஸ்லாத்தில் தொடர்ந்தார்கள். அதைத்தான் நம்ம அடையாளம் படுத்துறோம். இது உண்மையான இஸ்லாம், இது கிடையாது, முழுமையான இஸ்லாத்திற்குள்ள வரவில்லை. அப்ப அங்க உள்ளதை முழுமையா விட்டுட்டு தான் இந்த மார்க்கத்திற்குள்ளே நாம் நுழைய வேண்டும் என்று அந்த பழைய கொள்கை, பழைய மார்க்கத்தில் உள்ள அந்த நிலைப்பாடுகளை எல்லாம் நாம் செய்யக்கூடாது. தூய்மை மிக்க இஸ்லாத்தை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. தூய்மை மிக்க தௌஹீது கொள்கையை முகமது நபி அவர்கள் நமக்கு விளக்கம் அளிக்கிறார்கள். அந்த மார்க்கத்தின் பக்கம் தான் நாம் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, உதுகுலு ஃபி ஸில்மி காஃபா, நீங்கள் இந்த மார்க்கத்திற்குள் முழுமையாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானின் அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு தெளிவான பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த பழைய கொள்கையில இருக்கக்கூடிய வழிபாடுகளை எல்லாம் சேர்த்து இழுத்து கொண்டு வந்து இஸ்லாத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் முஸ்லிம்கள் அந்த மாற்று கொள்கையில தான் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்களா இல்லையா, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், எவர் ஒருவர் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுவாரோ அப்ப இந்த இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கம் என்பது பழைய கொள்கையோடு சேர்த்து இந்த மார்க்கத்தை நாம பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லல. பழைய மதத்தில் இருந்து, எந்த கொள்கையிலிருந்து நீங்க இந்த மார்க்கத்திற்குள்ளே நுழைந்தீர்களோ அதை முற்று முழுவதுமாக ஒழித்து கட்டிவிட்டு தூய்மை மிக்க இந்த மார்க்கத்திற்குள் நீங்கள் நுழையுங்கள், முழுமையாக முஸ்லிமாக நீங்கள் மாறுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல தெளிவுபடுத்துறான். அப்ப அந்த பழைய மார்க்கத்துல என்னென்னலாம் இருக்குதோ அது அனைத்தும் இன்றைக்கு முஸ்லிம்களிடத்துல இருக்கக்கூடியதை நாம பார்க்க முடியும். அதுல என்ன ஒரு விஷயம் என்றால், ஆலிம்களும் அதை அங்கீகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இறந்த மனிதர்கள் மரணிக்கவில்லை, உயிரோடு இருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கை யார்கிட்ட இருக்குது? மாற்று மதத்தினர்களிடத்தில் இருக்கிறது. அப்ப அதே நம்பிக்கை இன்றைக்கு முஸ்லிம்களிடத்தில் தர்காக்கள் என்கிற பெயரால், அவுலியாக்கள் என்கிற பெயரால் மரணித்த மகான்கள் அவுலியாக்களுக்கு சக்தி இருக்கிறது. அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்கலாம், இதே கொள்கையைத்தான் மக்காவில் உள்ள அந்த காஃபிர்கள் என்று அழைக்கப்பட்ட, முஷ்ரிக்குகள் என்று அழைக்கப்பட்ட அந்த மக்கத்து குறைஷிகளுடைய கொள்கையும் இதுதானே. இன்றைக்கு தர்கா வழிபாடை ஆதரிக்கக்கூடிய ஆலிம்களே, உங்களை நோக்கி கேட்கிறோம்,
இந்த கேள்விகள் எல்லாம் சும்மா கேட்டுட்டு போறது கிடையாது. ஆலிம் சாக்கள் பதில் சொல்லவில்லை என்றாலும் கூட பொதுமக்களாகிய நீங்கள் கேள்வி கேளுங்கள். கேட்காதனால தான் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆதாரத்தை கொடுக்க வேண்டிய கடமை ஆலிம்களுக்கு இருக்கிறதே. மக்களாகிய நீங்கள் பொதுமக்கள் நாம கேள்வி கேட்காதனால தான் கதைகளையும் கப்சாக்களையும் குர்ஆன் ஹதீஸில் இல்லாத புதுமையான வழிகட்ட கொள்கைகளையும் மக்கள் மத்தியிலே புகுத்தி கொண்டிருக்கிறார்கள். கேட்டீங்களா? நீங்க இறந்தவருக்கு சக்தி இருக்குன்னு சொல்றீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம்? குர்ஆன் அல்லாஹ் வேற மாதிரில சொல்றான். இறந்தவர்களுக்கு காது கேட்காதுன்னு சொல்றான். இறந்தவர்களுக்கு அணு அளவும் ஆற்றல் இல்லை என்று அல்லாஹ் சொல்றானே. இறந்தவர்களுடைய கபர்களை உயர்த்தக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்களா இல்லையா? தரைக்கு மேல் உயர்த்தப்பட்ட கபர்களை உடைத்து நொறுக்குங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா? லா தஜாலு கபரி ஈரா, என்னுடைய அடக்க ஸ்தலத்தை வணங்கும் இடமாக ஆக்கி விடாதீர்கள் என்று முகமது நபி சொல்லலையா? அப்ப ரசூலுல்லாவை விட நீங்கள் இன்றைக்கு கட்டி வைத்திருக்கக்கூடிய தர்காக்களில் அடங்கி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அவுலியாக்களா? முகமது நபியை விட பெரிய அவுலியாவா அவங்க? அப்ப அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னார்கள், என்னுடைய கபரை வணங்கும் இடமா ஆக்கிறாதீங்க, என்னுடைய கபரை தரைக்கு மேல உயர்த்தி கட்டிடாதீங்க, நான் அல்லாஹ்வின் தூதர் தானே தவிர எனக்கு இல்லாதவற்றை எல்லாம் புகழ் மாலை சூடாதீர்கள் என்று சொன்னார்களே. இவ்வளவு ஆதாரங்களை தூக்கி அள்ளி வீசுகிறோம். அசத்திய கொள்கையில் இருக்கிற காரணத்தினால ஒரு மூச்சு பேச்சு ஒரு பதில் வரமாட்டேங்குது. ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்து போட்டு இந்த ஆதாரம்னு காட்ட முடியலையே, ஒரு ஹதீஸை எடுத்து காட்டி இந்த பார் ஆதாரம் இருக்கு என்று சொல்ல முடியுதா? அப்ப கேட்காத விஷயங்களுக்கு எல்லாம் பதில் சொல்கிறார்கள். கேட்கக்கூடிய ஆதாரத்தை சுட்டிக்காட்டி குர்ஆன் வசனத்தை சொல்லி ஹதீஸை சொல்லி இதுதான்ப்பா மார்க்கம் என்று தெளிவுபடுத்தும் போது அதற்கான ஆதாரங்களை காண முடியவில்லை, பதில்களை காண முடியவில்லை. அசத்திய கொள்கைக்கு அதுதான் அளவுகோல். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல நீங்கள் சமரசம் செய்கிறீர்கள். சத்திய கொள்கையை உள்ளபடி மக்கள்கிட்ட நீங்க சொல்லவில்லை என்று இதனால தான் இந்த தலைப்பின் கீழாக அறிவுரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்தலாம், பல் நக்திஃபு பில் ஹக்கி அலல் பாத்தில், சத்தியத்தை அசத்தியத்தின் மீது நாம் தூக்கி எறிகிறோம். அப்படி எரியும் போது என்ன நடக்கும் தெரியுமா? எதுமகோ அசத்திய கொள்கையை இந்த சத்தியம் அதன் மேல் போய் விழுகின்ற பொழுது அது சுக்குநூறாக நொறுங்குவதை நீங்கள் பார்க்க முடியும். அசத்திய கொள்கையின் மண்டை கபாலம் உடைவதை நீங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ் சொல்றான், இதுதான் சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் உண்டான அளவுகோல். எத்தனை குர்ஆன் வசனத்தை அள்ளி போடுறோம், எத்தனை ஹதீஸை எடுத்து சொல்றோம். இணை வைப்பு கொள்கை, தர்கா வழிபாடு இந்த மார்க்கத்தில் இல்லாததே, மௌலூது கலாச்சாரம் இந்த மார்க்கத்தில் இல்லை என்று எத்தனை ஆதாரங்களை சத்தியத்தை தூக்கி வீசுகிறோம். அசத்திய கொள்கையினால் அப்படியே ஆட்டம் காண்டு உடைந்து சின்ன பின்னமாகிறதே ஒழிய ஆதாரங்களை பதில்களை அங்கிருந்து பார்க்க முடியவில்லை. என்ன பதிலாக வருகிறது? இவர்கள் குழப்பவாதிகள், இவர்கள் பின்னால் போய்விடாதீர்கள், இவர்கள் நஜாத்துக்காரர்கள். எப்ப கேட்ட கேள்வி என்ன, நீங்க சொல்லக்கூடிய பதில் என்ன? இதான் பதிலா? குர்ஆன் வசனத்தை காட்டுங்க, ஹதீஸை காட்டுங்கன்னு சொன்னா தர்கா வழிபாட்டை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், அதுக்கு ஆதாரத்தை கொடுங்கன்னு சொன்னா அதற்கான பதில் என்ன? குழப்பவாதிகள், பயங்கரவாதிகள். யார் மக்களை குழப்புகிறார்கள்? யார் வழிகேட்டை மக்களுக்கு மத்தியிலே ஊண்டுகிறார்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், வகுல் ஜாஅல் ஹக், முஹம்மதே சொல்லுங்கள் சத்தியம் வந்து விட்டதே, வஸஹக்கல் பாத்தில் அசத்தியம் அழிந்து விட்டதே, இன்னல் பாத்தில கான ஜஹூகா, அசத்தியம் அழிந்தே தீரும் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லாம் எங்கிருந்து வந்தோம்? சுன்னத்துல் ஜமாத்திலிருந்து இங்கே அணிதிரண்டவர்கள் தான் இந்த ஏகத்துவ கொள்கையில இன்றைக்கு இருக்கிறோம். ஒரு காலகட்டத்திலே தர்காக்களுக்கு, ஒவ்வொரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தர்காக்களுக்கு சென்றவர்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கிறோம். மௌலூது ஓதியவர்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இஸ்லாத்தில் இல்லாத பல்வேறு விதமான வழிகேடுகளை நீங்கள் சொல்லும் போது அதையெல்லாம் உண்மை என்று நம்பி நம்பி வழிகெடுக்கப்பட்டுக் கொண்டே இருந்தோம். குர்ஆன் சொல்லப்படுகிறது, ஹதீஸ் சொல்லப்படுகிறது. உண்மை மார்க்கம் தெளிவுபடுத்தப்பட்ட உடனே சத்தியத்தை நோக்கி சாறை சாறையாக இன்றைக்கு வந்திருக்கிறோமா இல்லையா? உண்மை கொள்கையை சமரசம் இல்லாமல் எடுத்து உடைக்கப்படுகின்ற பொழுது அந்த கொள்கையை நோக்கி மக்கள் திரளுவார்கள்.
அதை உங்களால் தடுக்கவே முடியாது. இதுதான் ஏகத்துவத்தினுடைய வரலாறு என்பதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஊருக்காக, உலகத்துக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்கள் வளைத்தால், இந்த ஜமாத்து எதை சொன்னாலும் அதை கேட்கக்கூடாது என்று நீங்கள் முடிவெடுத்தால், உங்களுடைய உள்ளத்தை மாற்றக்கூடிய அதிகாரம், ஆற்றல் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. அதுக்காக பிரார்த்தனை செய்வோம். ஆனால் உண்மையை சொல்லும் போது அதை நிராகரித்து அசத்திய கொள்கைக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து நிற்பீர்களே, ஆனால் நாளை மறுமையிலே கை செய்தப்பட போவது நீங்கள் தான். அதில் இருந்து உங்களை மீட்டெடுப்பதற்காகத்தான் சத்தியத்தை நோக்கி சமரசமில்லாமல் கொள்கையை சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள், பொய்யையும் புரட்டையும் மக்கள் மத்தியில விதைக்காதீர்கள் என்று சொல்றோம். 2 நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த மீட்டிங்ல சில விஷயங்களை குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் சொல்லி தர்கா வழிபாடு, மௌலூது, இது போன்ற அசத்திய கொள்கையை அடையாளப்படுத்தி பிரச்சாரம் செய்தோம். அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டவர்கள் பதிலை சொல்லாமல் இந்த ஜமாத்தை பற்றியான பல்வேறு விதமான அவதூறுகளை நீங்கள் அள்ளி வீசி இருக்கிறீர்கள். அதற்கும் பதில் கொடுக்க வேண்டிய கடமை இந்த ஜமாத்துக்கு இருக்கிறது. அதனால நீங்கள் இந்த ஜமாத்தின் மீது அள்ளி வீசிய சில அவதூறுகளுக்கான அந்த பதில்களை இந்த இடத்திலே சொல்வோம். அதே நேரத்திலே மார்க்கத்திற்கு மாற்றமான சில ஃபத்வாக்களை நீங்கள் பதிலாக வழங்கி இருக்கிறீர்கள். இஸ்லாத்தில் இல்லாத சில சட்டங்களை எல்லாம் நீங்கள் புகுத்தி இருக்கிறீர்கள். அந்த சட்டத்தையும் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இந்த ஜமாத்துக்கு இருக்கிறது. இந்த கூட்டத்தின் வாயிலாக அந்த பதிலை இந்த இடத்திலே நாம் சொல்லிக் கொள்கிறோம். என்னவெல்லாம் பேசினீர்கள்? இந்த 2 நாளைக்கு முன்னாடி நடந்த இந்த கூட்டத்தை போட்டதுக்கு பிறகு என்ன பேசி இருக்கிறார்கள்? பெண்களை சாப்பாடு கொடுத்து அழைக்கிறார்கள், கூட்டத்தை கூட்டுறதுக்கு இப்படியான ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் என்று இந்த ஜமாத்தினுடைய ஒரு மீட்டிங்குக்கு இவ்வளவு மக்கள் அணிதிரண்டு கூடுவதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அந்த வயிற்று எரிச்சலினால் நீங்கள் சில வார்த்தைகளை உமிழ்ந்திருக்கிறீர்கள். உண்மை நிலைமை என்ன? உணவுக்காக வந்த கூட்டமா இது? உலக பொருளாதாரத்திற்காக அணிதிரண்ட மக்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தால், பயம் இருந்தால் சத்திய கொள்கைக்காகவே வந்தார்கள் மக்கள். உண்மையை தெளிவுபடுத்துவதற்காக, விளங்கிக் கொள்வதற்காக வந்தார்கள். உணவு கொடுத்தாலும் வருவார்கள், கொடுக்கவில்லை என்றாலும் வருவார்கள். உங்களுடைய நிலைமை அதுவா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மௌலூத் ஓதுறீங்களே, தட்டுல என்னெல்லாம் இருக்குது? லட்டு, பூந்தி, வாழைப்பழம், பேரிச்சம்பழம் எல்லாம் இல்லையா? என்னென்ன பலகாரங்களை வகை வகையாக அடுக்கி வைத்து அழைக்கிறீர்கள். ஆரம்ப கட்டத்தில் ஒரு மௌலூதை ஓதி மக்களை அழைக்கும் போது வந்த கூட்டம் இன்றைக்கு உங்களிடத்தில் இல்லையே. உணவு பதார்த்தங்களை எல்லாம் வைத்து அழைத்தாலும் நீங்கள் செய்வது அசத்தியம் என்பதை விளங்கிக் கொண்டு சத்தியத்தை நோக்கி வருகிறார்களா இல்லையா? ஏகத்துவத்தை நிலைநாட்டுகிறார்களா இல்லையா? அப்ப உணவை தயார் செய்து கொடுத்த காரணத்தினால் வந்தார்கள் என்று நீங்கள் சொல்வது பச்சை பொய் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். அதே நேரத்தில் பெண்களை கூட்டுகிறார்கள். ஆண்கள் பெண்கள் இப்படி ரோட்ல உட்காரலாமா? பெண்களை எல்லாம் வீதிக்கு அழைக்கலாமா? இது இங்க மட்டும் கிடையாது, தமிழகத்தின் பல இடத்திலே நாம் கேட்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸிற்கு பதில் சொல்ல திராணி இல்லாதவர்கள் இது மாதிரியான சில அவதூறுகளை சொல்லி நம்முடைய பிரச்சாரத்தை தடுக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் அவர்கள் பாலுஹும் அவுலியாவு பாலின், அவர்கள் சிலர்களுக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள். எந்த விஷயத்திலே? யஅமுரூன பில் மஅரூஃப், அவர்கள் நன்மையை ஏவுகின்ற விஷயத்தில் வருவார்கள். யன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்கக்கூடிய விஷயத்திலே மூமினான ஆண்களும் பெண்களும் ஒருவர் இன்னொருவர்களுக்கு சகோதர சகோதரிகள் என்று அல்லாஹ் சொல்றானே. அப்ப அல்லாஹ்வின் மார்க்கத்தை சொல்லும் போது மூமினான பெண்கள் வருவார்கள், மூமினான ஆண்கள் வருவார்கள். அசத்திய கொள்கைக்கு ஆதரவளிக்கக்கூடியவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டார்கள். அப்ப வந்தவர்கள் எல்லாம் நன்மைக்காக வந்தார்கள், அல்லாஹ்வின் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வந்தார்கள். சஹாபிய பெண்கள் போர்க்களத்திற்கு வருவதற்கு அனுமதி கேட்கலையா? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்
அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, போர்க்களத்துக்கு வரணும் அப்படின்னு கேட்கிறாங்க. போர்க்களம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு இபாதத், எவ்வளவு பெரிய ஒரு நன்மையான விஷயம். அந்த விஷயத்துக்கு ரசூலுல்லாஹ் பெண்களுக்கு அனுமதி இல்லை என்று மறுத்தார்கள். போருக்கெல்லாம் நீங்க வர வேணாம், நன்மையான சில விஷயங்களின்பால் நீங்கள் செல்லுங்கள், மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக. ரசூலுல்லாஹ் போகக்கூடிய இடங்கள் எல்லாம் அவர்களை பின்தொடர்ந்து சென்ற அந்த பெண்கள் கேட்பார்களாம், அல்லாஹ்வுடைய தூதரே, ஆண்களுக்கு நீங்கள் பயான் பேசுறீங்களே, மார்க்கத்தை சொல்றீங்களே, எங்களுக்கு என்று ஒரு நாளை ஒதுக்க கூடாதா? நாங்களும் இந்த இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கணுமே, அறிந்து கொள்ள வேண்டுமே என்று சஹாபிய பெண்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு முன்வந்தார்கள். நீங்க என்ன சொல்ல வரீங்க? பயான்களுக்கு எல்லாம் பெண்கள் போகக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? உங்களுடைய கொள்கை அதுதான் உங்களுடைய கொள்கை. பள்ளிவாசலுக்குள் பெண்களுக்கு பல இடங்கள்ல தமிழகத்தில் இன்றைக்கும் சுன்னத் ஜமாத் பள்ளியில் அனுமதி இருக்குதா? நான் கேட்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெண்கள் எல்லாம் நீங்கள் தர்காக்களுக்கு செல்லுங்கள், வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை போய் விளக்கேற்றுங்க, அங்க போய் சஜிதா செய்யுங்க, நீங்க பள்ளிவாசலுக்குள் நுழையக்கூடாது என்று மதுகபு சட்டங்களை நிலைநாட்டக்கூடிய உங்களை பார்த்து கேட்கிறோம், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் பெண்களை தடுக்கக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தார்? பதில் சொல்லுங்க பாப்பா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகிறதுக்கு கிளம்பி வர்றாங்க, வீட்டில இருந்து கிளம்புறாங்க. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி அவர்களை சில நபி தோழர்கள் வழிமறித்து கேள்வி கேட்கிறாங்க. உங்களுடைய கணவர் உமர் ரோசக்காரர் இல்லையா? அவர் அனுமதி இல்லாம நீங்க எப்படி பள்ளிவாசலுக்கு பெண்ணாகிய நீங்கள் எப்படி பள்ளிவாசலுக்குள்ள வரலாம் அப்படின்னு கேட்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி அவர்கள் அந்த இடத்துல பதில் சொல்றாங்க, உமர் எப்படி என்னை தடுக்க முடியும்? பள்ளிவாசலுக்கு நான் செல்வேன், அந்த உரிமையை இந்த மார்க்கம் எனக்கு வழங்கி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லவில்லையா, லா தம்னஉ இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ், பெண்களை பள்ளிவாசலுக்கு அவர்கள் உங்களிடத்தில் போக வேண்டும் என்ற அனுமதி கேட்டால் அதை நீங்கள் மறுக்க கூடாது என்று ஆண்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டார்களே. இன்றைக்கு அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களில் பெண்களை நுழைவிடாமல், மார்க்கத்தை தெளிவுபடுத்தாமல், தர்காவுக்கு போங்க, அங்க போங்க, இங்க போங்க அனுப்பிச்சு விட்டுட்டு பெண்களை நீங்கள் எதற்காக அழைக்கிறீர்கள்? எதுக்கு நீங்க கூப்பிட்டீங்க பெண்களை? தர்காவுடைய ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி தமிழகத்தின் பல பகுதிகளில் பலவிதமான ஆடல் பாடல் கூத்து கும்மாள நிகழ்ச்சிகளுக்கு பெண்களை நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள். ஆபாச நடனங்களை தர்கா விழாக்களில் இன்றைக்கு வரைக்கும் பெண்களை நீங்கள் அரைகுறை ஆடையுடன் ஆடவிட்டு வேடிக்கை பார்க்கிறீர்களா இல்லையா? இந்த ஜமாத்துல உள்ள பெண்கள் அப்படியான நிலைக்கு வர்றாங்க, தௌஹீதை அறிய வருகிறார்கள், குர்ஆன் ஹதீஸை கேட்க வர்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை தெளிவுபெற வருவதற்குண்டான இந்த சபையை நீங்கள் கொச்சைப்படுத்துகிறீர்கள் என்றால், தர்காக்களில் ஆபாச நடனம் ஆடக்கூடிய அந்த பெண்களை சுற்றி நின்று கொண்டே காசு மலைகளை தூக்கி வீசுகிறீர்களே பல தர்காக்களில், அதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? இது மார்க்கத்தில் இருக்குதா? அந்நிய பெண்ணை அலங்காரம் செய்து நடுவில் அமர்த்தி பாட்டு பாட விட்டு தர்கா விழாக்களில் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யக்கூடிய தர்கா நிர்வாகிகளே, ஆலிம்களே, அல்லாஹ்விற்கு நீங்கள் பயந்து பதில் சொல்லுங்கள். இது இஸ்லாத்தில் இருக்குதா? அப்புறம் என்ன, தௌஹீத் ஜமாத்துடைய நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய பெண்களை நீங்க எப்படி பேசலாம்? அந்த அதிகாரம் தகுதி உங்களுக்கு இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்ப இத்தனை நாட்களாக பள்ளிவாசலுக்கு வர அனுமதி கேட்கக்கூடிய பெண்களை தடுக்கிறீர்கள், மார்க்கம் தடை செய்திருக்கக்கூடிய தர்காக்களுக்கு போங்க என்று அவர்களை அனுப்புகிறீர்கள். இது மார்க்கமா? அப்ப சத்திய கொள்கையில் யார் சமரசம் செய்கிறார் என்று தெளிவாக இந்த பகுதியில் உள்ள மக்கள் சிந்தித்து பாருங்கள். அதே நேரத்தில் இந்த ஜமாத் நடத்தக்கூடிய இது போன்ற இந்த கூட்டங்களில் உங்களுக்கு பதில் சொல்ல திராணி இல்லாத காரணத்தினால் சில விஷயங்களை சொல்லி அவதூறை சொல்லி திசை திருப்புகிறீர்கள். அதுல நீங்கள் சொன்ன ஒரு மார்க்க சட்டம் என்கிற பெயரால் நீங்கள் சொன்ன ஒரு கருத்து என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு குடும்பத்துல ஒரு வீட்டில் உள்ள ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ மரணித்து விட்டால் அவங்களுக்கு ஆலிம்சா தான் வந்து தொழுக வைக்கணும், அதுதான் மார்க்கத்தின் சட்டம் என்று இன்றைக்கு நீங்கள் சொல்லி இருக்கிறீர்களே. நீங்க மதரசால என்ன பாடம் படிச்சீங்க? உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்கள்? இதுதான் மார்க்கமா? அதுக்கு என்ன சொல்றாங்க?
ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ் தான தொழுகை வச்சாங்க, ஜனாசா தொழுகை. ஆமா, முகமது நபி அவர்கள் உயிரை விட மேலான தூதர். நீங்க தூதரா? நீங்க ரசூலுல்லாவா? உங்களை நாங்க எதுக்கு நிக்க வைக்கணும்? ரசூலுல்லாவை நிக்க வைக்கணும்னா காரணம் இருக்கு. உயிரை விட மேலான தூதர். அந்த தூதருடைய துஆ அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்படும், பாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்களே பள்ளிவாசலில் உட்கார்ந்து அல்லாஹ்விற்கு இணை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். மௌலூது பாடல் வரிகளின் மூலமாக நபிகள் நாயகத்திற்கு இறைவனின் ஆற்றல் இருப்பதாக, பாவத்தை மன்னிப்பார் என்று சொல்கிறீர்கள். உங்களை கூப்பிட்டு நாங்க எப்படி தொழ வைக்க முடியும்? உங்களை அழைத்து எங்களுடைய வீட்டில் ஜனாசாக்கள் இருந்தால் ஆலிம்கள் என்கிற பேர்ல நீங்க எப்படி தொழுகை நடத்த முடியும்? சரி, இணை வைக்காத ஆலிமாக இருந்தாலுமே கூட அவரைத்தான் இன்று தொழுக வைக்க வேண்டும் என்பது மார்க்க சட்டம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு தனி மனிதருடைய குடும்ப விஷயத்திலேயும் நீங்கள் மூக்கை நுழைக்காதீர்கள் என்றார்கள். அப்ப இந்த தெளிவான ஹதீஸ் உங்களுக்கு தெரியாதா? இந்த மார்க்க சட்டம் உங்களுக்கு தெரியாதா? ஒரு தந்தை மரணித்து விட்டால் மகன்தான் இறுதி சடங்கை, அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கு மிக மிக தகுதியானவன். நீங்க ஜனாசா தொழுகையில நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்கு தோன்றிய அடிப்படையில் நீங்க தொழுகை வச்சு முடிச்சிட்டு போயிருவீங்க. அந்த தொழுகை ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ இருக்கும். இறந்தவருடைய மகன் நின்று தொழ வைக்கும் போது அவன் கண்ணீர் விட்டு கதறுவான். அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடுவான். நீங்கள் அதை ஒரு சடங்காக பார்க்கிறீர்கள். அந்த மகன் என்று தொழுக வைக்கும் போது உளப்பூர்வமாக அதை நிறைவேற்றுவான். அப்ப அது மாதிரியான அந்த நிலைகள்ல மார்க்கத்தினுடைய ஒரு சட்டத்தை மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி நீங்கள் மக்களுடைய அந்த மார்க்க அறிவை நீங்கள் மழுங்கடிக்க செய்கிறீர்கள். அப்ப சிந்திச்சு பாருங்க, இந்த மாதிரி இந்த இஸ்லாத்துல எத்தனை சட்டத்தை நீங்கள் வளைத்திருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய காலகட்டத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெண்கள் ஜனாசா தொழுகை தொழுதிருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் அப்படி தொழ விடுவீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெண்கள் மையத்தாக இறந்து விட்டார்கள் என்றால் ஆண்கள் போய் பெண்களுடைய ஜனாசாவை பார்க்க கூடாது என்கிற ஒரு சட்டத்தை நிலைநாட்டி வைத்திருக்கிறீர்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், பெண்களுடைய ஜனாசாவை நீங்கள் பார்க்கின்ற பொழுதோ, ஆண்களுடைய ஜனாசாவை நீங்கள் பார்க்கின்ற பொழுதோ நீங்கள் ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப இந்த ஜனாசா தொழுகையினுடைய இந்த விஷயத்துல மார்க்கம் நமக்கு என்ன வழிகாட்டுதலை வழங்குகிறது அப்படின்னு சொன்னா, அதற்கு உரிமை பெற்றவர்கள் யாரோ, ஒரு குடும்பத்திற்கு யார் உரிமை பெற்றவரோ அவர் அந்த தொழுகையை நடத்துவதற்கு அவருக்கு முன்னுரிமையை மார்க்கம் வழங்கி இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட இடத்துல நான் தான் தொழுக வைப்பேன், ஆலிம் சாக்களை தான் நீங்க கூப்பிடணும் இப்படின்னு சொன்னா இது இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நிக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குழந்தை பிறந்தா அது காதுல ஆலிம் சா பாங்கு சொல்லணும் என்று வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி இறந்த பிறகு விட்ட உடனே 7ஆம் நாள் பாத்தியா, அதுக்கு ஆலிம்சா வரணும். 40ஆம் நாள் பாத்தியா, அது இஸ்லாத்துல கிடையாது, அதுக்கு ஆலிம்சா வரணும். அதே மாதிரி திருமண சபைகளாக இருந்தால் அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா என்கிற ஒரு மார்க்கம் கற்றுத்தராத ஒரு துஆவை ஓதி, ஆதாரமற்ற ஒரு துஆவை ஓதி அங்கேயும் இந்த ஆலிம்சா வரணும். அங்க அவர் பாத்தியா ஓதுனாதான் இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியும் என்று எல்லா இடத்திலும் இந்த லப்பைமார்கள் உள்ளே நுழைந்து மக்களை வழியெடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப எந்த இடத்துல இந்த ஆலிம்சா வர்றாரோ அங்கதான் பஞ்சாயத்து ஆரம்பிக்கும். எந்தெந்த சபைகள் எல்லாம் உள்ளே நுழைகிறார்களோ அங்கே தூய்மை மிக்க மார்க்கத்தை எடுத்துரைப்பதே கிடையாது. மக்களை வழிகேட்டின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிலையில் ஆலிம்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ்விற்கு பயந்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயல் சரியான செயலா? உண்மையான மார்க்கத்தை தான் நாம மக்கள் மத்தியில் சொல்றோமா என்பதை தெளிவான முறையிலே சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் 2 நாட்களுக்கு முன்னால் நடந்த அந்த மீட்டிங்ல வச்சு தர்காக்களில் நடக்கக்கூடிய அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை எல்லாம் ஸ்பீக்கர்ல நாம ஓட விடுறோம். இதை என்ன சொல்லுகிறார்கள், விமர்சனமாக சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு பாட்டு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு சினிமா பாடல்களை ஒலிக்க செய்கிறார்கள். பள்ளிவாசல்ல உட்கார வச்சா இந்த பாட்டெல்லாம் போட்டோம், வெளியில பொதுமக்களை சந்தித்து ரோட்டில் வைத்துத்தான் இந்த நீங்கள் செய்யக்கூடிய கூத்து கும்மாளங்கள் எல்லாம் நீங்கள் பாடிய பாடல்களை தான் போட்டோம். நாங்க புதுசா எதை ரிலீஸ் பண்ணலையே. நீங்க உங்களுடைய தர்காக்களில் போடக்கூடிய பாடல்கள், கூத்துக்கள், கும்மாளங்கள் அதைத்தான் போடுகிறோம். அப்ப உங்களாலேயே அதை ஜீரணிக்க முடியவில்லை என்றால் அப்ப இது மார்க்கமா, இது இஸ்லாத்துல இருக்குதா என்பதை தெளிவான முறையிலே சிந்தித்து பாருங்கள். அப்ப துளியளவு கூட அல்லாஹ்வை அஞ்சாத நிலையில்தான் இன்றைக்கு ஆலிம்சாக்கள் மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல மக்களாகிய நாம தான் விழிப்புணர்வோடு அல்லாஹ்வுடைய மார்க்கம் எந்த சத்திய பிரச்சாரத்தை நமக்கு சொல்லுகிறதோ, எது உண்மையான தீனுல் இஸ்லாமாக இருக்குமோ அந்த மார்க்கத்தை தான் நாம பின்பற்றணுமே ஒழிய ஆலிம்சா சொல்லிட்டால் மார்க்கம் என்று போனால் நரக நெருப்பில் அவர் தள்ளும் போது நாமும் சேர்ந்து வீழக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் காப்பாற்றணும். அதற்காகத்தான் தௌஹீது கொள்கையை இந்த இடத்துல சமரசம் செய்யாமல் சத்தியத்தை பின்பற்ற வேண்டும் என்கிற அந்த தெளிவான மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்ப சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கு மதுஹபுகள் என்கிற பெயரால் இன்றைக்கு இந்த பகுதியில் ஹனஃபி மதுஹபு, ஹனஃபி மதுஹபு என்று ஒரு இமாமை, ஹனஃபி இமாம் என்ற அபூ ஹனீஃபா என்கிற இமாமை நீங்கள் உங்களுடைய முன்னோடியாக எடுத்து பின்பற்றுகிறீர்களே, அல்லாஹ்விற்கு பயந்தே நீங்கள் தெளிவுபடுத்துங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த காலகட்டத்தில் மதுஹபுகள் இருந்ததா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அல்லாஹ் தன் திருமறையிலே எதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறான்? இத்தபியூ மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு எது வஹியாக அருளப்பட்டதோ அதை பின்பற்றுங்கள். அதை விடுத்து மற்றவர்களுடைய கருத்துக்களை நீங்கள் மார்க்கமாக்க கூடாது என்று அல்லாஹ் சொன்னானே. ஹனஃபி இமாமாவதே என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னாரா? ஹனஃபி இமாம் அவர்களுடைய அந்த கிதாபுல இடம்பெற்றிருக்கிறது. ஹனஃபி இமாம் சொன்னதாக என்ன சொல்றாரு? இதா சஹல் ஹதீசு ஃபஹுவ மதுஹபி, ஹதீஸ் சரியானதா இருக்குதா அதுதான் என்னுடைய மதுஹபுன் ஹனஃபி இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப அந்த இமாம்கள் கூட குர்ஆன் ஹதீஸை தான் ஃபாலோ பண்ணி இருக்கிறாங்க. ஷாஃபி இமாமா இருக்கட்டும், ஹனஃபி இமாமா இருக்கட்டும், ஹம்பலி, மாலிகி, நீங்கள் காட்டக்கூடிய எந்த இமாம்களாக இருக்கட்டும், அந்த இமாம்கள் தனக்கென்று ஒரு வழிமுறையில் செல்லவில்லை. அந்த இமாம்களை என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, நாங்கள் அல்லாஹ்விற்கு பயந்து இறைமார்க்கத்தை தான் பின்பற்றுகிறோம். ஒருவேளை நாங்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணாக இருந்தால் எங்களுடைய சொல்லுக்கு நீங்கள் முக்கியத்துவம் வழங்க கூடாது, நீங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லுக்கு தான் முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்று அந்த மதுஹபுகள் இமாம்கள் சொல்லிவிட்டு சென்றார்களா இல்லையா? அப்ப நீங்கள் மதுஹப் இமாம்களை நேசிப்பவர்கள், மதிப்பவர்களாக இருந்தால் நீங்க என்ன செய்யணும்? ஹனஃபி இமாமுடைய கருத்தை தான் பின்பற்றுவோம் என்று சொன்னால் அந்த ஹனஃபி இமாம் தான குர்ஆன் ஹதீஸை பின்பற்றணும்னு சொன்னாங்க. அந்த ஹனஃபி இமாம் தான குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமா நான் சொன்னாலும் அதை அங்கீகரிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப அந்த இமாம்களின் பெயராலேயே வழிகேட்டை இன்றைக்கு விதைத்திருக்கிறீர்களே, இது இஸ்லாமா? இதுதான் சத்திய மார்க்கமா? அப்ப மனிதர்களுக்காக, மகான்களுக்காக, இமாம்களுக்காக இந்த மார்க்கத்தில் நீங்கள் சமரசம் செய்கிறீர்களா இல்லையா? நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நடக்கக்கூடிய சில விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்துறான். யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், நாளை மறுமை நாளில் சில முகங்கள் நரக நெருப்பில் போட்டு புரட்டப்படும். அப்போது அந்த நரக நெருப்பில் புரளக்கூடிய மக்கள் கதறுவார்கள், புலம்புவார்கள். என்ன சொல்லி புலம்புவாங்க தெரியுமா? யகூலூன யா லைத்தனா அத்தானல்லாஹு வ அத்தான ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வை பின்பற்றி இருக்க கூடாதா? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி இருக்க கூடாதா? ரப்பனா இன்னா அத்தானா சாதத்தனா வ குபரானா ஃபஅலல்லூன சபீலா, இறைவா எங்களுடைய முன்னோர்களுக்கும் பெரியார்களுக்கும் மகான்களுக்கும் கட்டுப்பட்டோம், அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்களே இறைவா என்று மறுமை நாளில் முன்னோர்கள், பெரியார்கள், மதுஹபுகள், மகான்கள் என்று போன அத்தனை பேரும் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் இருக்கும் போது, நரகத்தில் வீசப்படும் போது இந்த வார்த்தையை சொல்லி புலம்புவாங்களாம். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா? அன்னைக்கே கூப்பிட்டாங்களே, குர்ஆனை பின்பற்றுங்க, ஹதீஸை பின்பற்றுங்க சொன்னாங்களே, அந்த இமாம் இந்த இமாம், அந்த அஜ்ரத்து இந்த அஜ்ரத்துன்னு போனோமே, வழி கெடுத்துட்டாங்களே.
என்று மறுமை நாளில் புலம்புவார்களாம். இன்னும் அவர்கள் சொல்லுவார்களாம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரப்பனா ஆத்திஹிம் லஅஃபைனி மினல் அஸாப் வலஅன்ஹும் லஅனன் கபீரா. இறைவா, எங்களை வழிகெடுத்த எங்களுடைய முன்னோர்களுக்கும் பெரியார்களுக்கும் மகான்களுக்கும் எங்களுக்கு நீ நரகத்தில் கொடுக்கும் வேதனையை போன்று 2 மடங்கு வேதனையை கொடியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆலிம்கள், அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த மக்களை இன்றைக்கு குர்ஆனுக்கு மாற்றமாக ஹதீஸ்களுக்கு மாற்றமாக உங்களுடைய மனோ இச்சையை மார்க்கத்தில் புகுத்தி வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இந்த மக்கள் இந்த உலகத்தில் உங்களை ஆலிம் என்று சொல்லலாம், உலகத்தில் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களை பின்பற்றலாம். நாளை மறுமை நாளிலே இதே மக்கள் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்வார்கள். இறைவா, இந்த ஆலிம் சாதான், இந்த அஜிரத்து தான் எங்களை வழிகெடுத்தாரே, வரதட்சணை திருமணத்துக்கு போய் பாத்தியா ஓதினாரே, மற்ற அனைத்து விதமான அனாச்சாரத்தையும் வழிகேடுகளையும் மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளையும் இஸ்லாம் என்கிற பேர்ல இவர் தான் எங்களுக்கு சொன்னாரே, இவருக்கு நீ 2 மடங்கு வேதனை நரகத்துல கூடிய அல்லாஹ் என்று சொல்லும் போது உங்களால தப்பிக்க முடியுமா? முஹைதீன் அவுலியா வந்து காப்பாற்ற முடியுமா? ஷாஹுல் ஹமீது பாஷா வந்து காப்பாத்துவாரா? இன்றைக்கு அப்படித்தானே நீங்கள் நம்புகிறீர்கள். சொல்றாங்க, பேஸ்புக்ல வரக்கூடிய சில வீடியோக்களை பார்க்கிறோம், தலப்பாவை கட்டிக்கிட்டு ஜுப்பாவை போட்டுக்கிட்டு மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள் என்ன கருத்தை சொல்றாங்க தெரியுமா? நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க, மறுமை நாள்ல உங்களுக்கு அவுலியாக்கள் உங்களை வந்து பாதுகாப்பார்கள். எப்படி பாதுகாப்பாங்களாம்? நீங்க அந்த அவுலியாக்களின் பெயரால் ஓதிய யாசின், அந்த அவுலியாக்களின் பெயரால் நீங்கள் ஓதிய பாத்தியாக்கள், இதுவெல்லாம் ஒரு லெட்டர் வடிவத்தில் உங்களுக்கு மறுமை நாள்ல அந்த அவுலியாக்கள் வந்து கையில கொடுப்பாங்க. கையில ஒரு லெட்டர் கொடுப்பாரு, அந்த லெட்டர் தான் சொர்க்கத்திற்கு அவர்களை அழைத்து செல்லுமா. அந்த லெட்டர்ல என்னப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டா, அந்த அவுலியாக்கள் மகான்களின் பெயரால் இவர் உலகத்துல ஓதுன பாத்தியாவும் யாசினும் இருக்குமா, அதை வாங்கிட்டு சொர்க்கத்துக்குள்ள அல்லாஹ் அனுப்பிடுவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது இஸ்லாமா? இது இப்படித்தான் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நமக்கு கற்றுத்தந்தானா? எப்பா, நீ மறுமை நாளில் சூழத்திற்குள் நுழைய வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்றால் நீ தொழுகைக்கு வா என்று மக்களை கூப்பிடணும், ஜக்காத்தை கொடு, ஹஜ் செய், இறையச்சவாதியா நீ நடந்துக, நீ சொர்க்கத்திற்குள் நுழையலாம் என்று சொன்னால் இது இஸ்லாம். அது இல்லாம நீ பாத்தியாவை ஓது, மௌலூத ஓது, யாசின ஓது, உனக்கு மறுமை நாள்ல இந்த அவுலியா வந்து கையில ஒரு லெட்டர் கொடுப்பாரு, அதை வாங்கிட்டு நீ சொர்க்கத்துக்கு போகலாம் என்று சொன்ன காரணத்தினால்தான் இன்றைக்கு அவுலியாக்களின் பெயரால் பக்தி ஊட்டப்பட்டு வழிகேட்டை மக்கள் தேர்ந்தெடுத்து பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆலிம்கள் இந்த விஷயத்துல அல்லாஹ்விற்கு பயந்து தெளிவான மார்க்கத்தை சொல்வதற்கு கடமைப்பட்ட நீங்கள் இந்த உலகத்தில் அதை சொல்ல தவறினால், இந்த ஜமாத் உங்களை விமர்சிக்குதே, உங்களை திட்டுதே, இதையெல்லாம் நீங்க 2ஆம் பட்சமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சொன்ன அந்த விஷயத்திற்கு தான் இப்போது இங்கிருந்து ஏவுகணைகளை அள்ளி வீசுகிறோம். இந்த ஜமாத்தின் மீது நீங்கள் அவதூறு பிரச்சாரத்தை செய்த காரணத்தினால்தான் அதற்கு எதிராக உங்கள் மத்தியில கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இல்லை என்றால் இப்படி ஒரு கூட்டத்தை போட வேண்டும் என்கிற அவசியம் இந்த ஜமாத்துக்கு இல்லை. பொய்களையும் புரட்டுகளையும் அவதூறுகளையும் மக்கள் மத்தியில் கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அல்லாஹ்விற்கு பயப்படுங்கள். உலகத்துக்கு, மனிதர்களுக்கு, மற்றவர்களுடைய பார்வைகளுக்கு நீங்கள் பயப்பட வேணாம். சத்திய கொள்கையில சமரசம் செய்யாமல் சொல்லுங்க, தௌஹீத சொல்லுங்க, உண்மையை பேசுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், எப்படிப்பட்ட நிலையில் இந்த மார்க்கத்தை எந்த விருப்பு வெறுப்பிற்கும் இடமின்றி ஏகத்துவத்தை இந்த இப்ராஹிம் என்கிற தூதர் முழங்கினார். அந்த ஏகத்துவத்தினுடைய உறுதிப்பாடு ஏன் உங்கள்கிட்ட இல்ல? தௌஹீதை ஏன் நீங்கள் சமரசம் செய்கிறீர்கள்? உலமா சபை என்று ஒன்றை வைத்திருக்கிறார்கள். இந்த சபையில என்ன தீர்ப்பு சொல்லப்படுதோ அதைத்தான் அனைத்து ஆலிம்களையும் போய் பேசணுமா, அதைத்தான் எல்லா ஆலிம்களும் போய் சொல்லணும். அப்ப இந்த ஒரு கட்டுப்பாடுகளுக்கு பயந்து, இந்த ஒரு கட்டுப்பாடுகளுக்குள் நின்று நீங்கள் பொய்களையும் புரட்டுகளையும் வழிகேடுகளையும் மக்கள் மத்தியில ஏவுவீர்கள் என்றால் நாளை மறுமை நாளில் உங்களுடைய இந்த உலமா சபை உங்களை வந்து காப்பாத்தாது. ஒன்றே ஒன்று மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். எது காப்பாற்றும்? அல்லாஹ்விற்கு பயந்து இந்த உலகத்தில் மக்களை நீங்கள் நல்வழிப்படுத்தி ஏகத்துவத்தை, உண்மையை, உள்ளதை உள்ளபடி எடுத்து சொன்னீர்களா இல்லையா?
இந்த சத்திய கொள்கைக்காக மக்களும் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் வந்து உங்களுக்காக சாட்சி சொல்வார்கள். அல்லாஹ் ஈசா நபியை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. இன்றைக்கு ஈசா நபியின் பெயரால் எவ்வளவு பெரிய ஒரு வழிகேடு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஈசா நபி அல்லாஹ் மறுமையில நிப்பாட்டி கேட்பான், ஈசாவே நீயும் உன்னுடைய தாயாரும் உங்களைத்தான் கடவுள் என்று நம்பி வழிபட சொன்னீர்களா என்று கேட்கும் போது ஈசா நபி சொல்லுவாங்க, இறைவா நீ தூயவன், உன்னை தவிர வேறு கடவுள் இல்லை, நான் என்னை கடவுள் என்று சொல்லலையே, என் தாயாரும் கடவுள் என்று நாங்கள் பிரச்சாரம் செய்யவில்லையே என்று சத்திய கொள்கையில் நின்ற ஈசா நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஏகத்துவத்தை சொல்வார்கள். இறைவா அது உனக்கு தெரியுமே என்று சொல்வார்கள். அப்ப மக்கள் அந்த இடத்துல வழிகட்டு இருக்கும் போது நரகத்தின் பாதையை நோக்கி அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். அப்ப இந்த நேரத்துல நாம சிந்திக்க வேண்டிய ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது, சொல்ல வேண்டிய பல்வேறு விதமான தகவல்கள் இருக்கிறது. ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இந்த ஜமாத்தை எதிர்த்து நீங்கள் எத்தனை விஷம பிரச்சாரத்தையும் செய்யலாம். இந்த கூட்டத்தை நீங்கள் தடுத்து முட்டுக்கட்டை போட்டு நிறுத்தி விடலாம் என்று நினைக்கலாம். ஆனால் சத்தியத்தை உண்மையை தெளிவுபட எடுத்துரைக்கக்கூடிய இந்த ஜமாத்து சொல்லக்கூடிய இந்த பிரச்சாரத்தை கேட்கக்கூடிய நடுநிலை மக்கள் சத்திய கொள்கைக்கு தான் ஆதரவளிப்பார்கள். அசத்தியம் இந்த மண்ணிலிருந்து வேரடி மண்ணோடு புடுங்கி எறியப்படும் காலம் மிக விரைவில் கிடையாது. இப்போதே மக்கள் யோசிக்கிறார்கள், இவ்வளவு ஆதாரத்தை கேட்கிறாங்களே, குர்ஆன் ஹதீஸை எடுத்து சொல்றாங்களே, அதற்கு பதில் சொல்வதற்கு பதிலாக இவர்களை ஏன் திட்டுகிறார்கள், விமர்சிக்கிறார்கள் என்று யோசிப்பாங்களா இல்லையா? உண்மையை உணர்வார்களா இல்லையா? சத்திய நெறியின் பக்கம் வருவார்களா இல்லையா? அப்படித்தானே இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தை சத்தியத்தை சமரசம் செய்யாமல் எடுத்துரைக்க வேண்டிய பொறுப்பு ஆலிமாகிய உங்களுக்கு இருக்கிறது. இதை அறிவுரையாக சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய காலகட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்க சட்டத்தில் சிலவற்றை மக்கள் மத்தியில் நடைமுறைப்படுத்துறதுக்கு கொஞ்சம் அப்படியே உள்ளத்தில் நெருடல் ஏற்படுகிறது. அதுல ஒரு விஷயத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபிகள் நாயகத்தினுடைய வளர்ப்பு மகன் ஸெய்த் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், அந்த நபித்தோழருடைய மனைவிக்கும் அவர்களுக்கு மத்தியில ஒரு பிரிவினை ஏற்பட்டு ரெண்டு பேரும் பிரிறாங்க, தலாக் விட்டு பிரிஞ்சிடறாங்க. இப்ப அல்லாஹ் சொல்றான், முகம்மதே உங்களுடைய வளர்ப்பு மகன் அவருடைய மனைவியும் அவரும் பிரிஞ்சுட்டாங்க, இப்ப நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய வளர்ப்பு மகனுடைய மனைவியை தலாக் விட்டுட்டார் அவரு, நீங்க திருமணம் செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கட்டளை போடுறான். அரபியர்கள் ஊர் வழக்கம் என்ன, ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் ஒரு வழக்கத்தில் இருக்கிறாங்க. என்ன வழக்கம்னா, எப்படி வளர்ப்பு மகனுடைய மனைவியை போய் தந்தை திருமணம் செய்ய முடியும், இவர் ஒரிஜினல் தந்தை நினைச்சுக்கிறாங்க மக்கள். ஆனா இந்த ஸெய்த் என்கிற இந்த நபித்தோழர் ரசூலுல்லாஹ் பெற்றெடுத்த மகன் கிடையாது, எடுத்து தத்தெடுத்து வளர்த்தாங்க, அவ்வளவுதான். அப்ப இந்த ஒரு சட்டத்தை மக்கள் மத்தியில துணிச்சலாக எடுத்து சொல்ல வேண்டும். ஊருக்கு உலகத்துக்கு மற்றவர்களுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் அஞ்சக்கூடாது என்று முகமது நபி அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான். அவருடைய தலாக்கு விட்டாரா இல்லையா ஸெய்த், அந்த மனைவியை நீங்க திருமணம் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு நெருடல் உள்ளத்துல ஏற்படும் போது அல்லாஹ் தெளிவுபடுத்துறான், முகம்மதே வலா தக்ஷன்னாஸ், மனிதர்களுக்கு நீங்கள் பயப்படாதீர்கள், வக்ஷௌனி, எனக்கே நீங்கள் பயப்படுங்கள். இந்த மார்க்கத்தின் சட்டம் என்னுடையதே, இது என்னுடைய கொள்கை, உலகத்துக்கு பயந்து ஊருக்கு பயந்து ஒத்தி வைப்பீர்களா என்று அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொள்கையில சமரசம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். இன்றைக்கு மக்கள் கூட போர்ஸ் பண்ணலங்க, மக்களா மௌலூது ஒதுங்குறாங்க, மக்களா ஆலிம் சாவை தர்கா வழிபாட்டுக்கு எங்களுக்கு எல்லாத்தையும் நடத்தி கொடுங்கிறாங்க. மக்கள் விளங்கி இருக்கிறார்கள், ஒதுங்கி இருக்கிறார்கள். ஆலிம்கள் முன்னிலையில் நின்று கொண்டு வழிகெடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப சத்திய கொள்கையை சொல்ல வேண்டிய கடமைப்பட்ட நீங்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை மறைப்பீர்கள் என்றால், வளைத்து நெளிப்பீர்கள் என்றால், நாளை மறுமையில் படு பயங்கரமான வேதனை தொற்றிக்கொள்ளும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது தபர்ரல்லதீன துபிஉ மினல்லதீன தபஉ வராஹுல் அதாப், நரக நெருப்பை கண்கூடாக நேரடியாக பார்க்கும்போது பின்பற்றப்பட்டவர்கள் பின்பற்றியவர்களை விட்டும் ஒதுங்கி விலகி ஓடி விடுவார்கள். அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உறவுகள் அந்த நாளில் துண்டிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்றான்.
உலகத்தில் ஆலிம்சா அஜிரத்து என்று எவ்வளவோ பாசம் வைத்திருக்கலாம். மறுமை நாளிலே அந்த ஆலிம்சாவும் விட்டுட்டு ஓடுவார் அல்லாஹ் சொல்றான். உலகத்தில் அவர் வழிகேட்டை சொன்னார், அசத்தியத்தை போதித்தார். மறுமை நாள்ல மக்கள் எல்லாம் அவரை பிடிச்சு கேள்வி கேட்கும் போது அங்கே போய் அவர் தப்பிச்சு தான் தப்பிப்பதற்கு வழியை தேடுவாராம். அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் உண்மை என்றார், இதுதான் சத்தியம் என்றார், அவர்கள் தான் அசத்திய கொள்கையில இருக்கிறார் அவர் சொன்னார். உலகத்துல மறுமை நாள்ல போய் என்ன சொல்வார் தெரியுமா? நான் சொன்னது பொய் தான், நான் வழிகேட்டத்தான் சொன்னேன். இப்ப பாத்தீங்களா என்னுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? நான் சொன்னதை நீங்க ஏன் கேட்டீங்க? நான் சொன்னா நீங்க வந்துருவீங்களா என்று சொல்லி மறுமை நாளில் அவர் தலை தெறிக்க ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருப்பார் என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். எனவே மக்கள், பொதுமக்கள் நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். சத்திய கொள்கையை யார் சொல்றாங்க, உண்மையை யார் தெளிவுபடுத்துகிறார்கள், யார் இந்த அசத்திய கொள்கைக்கு ஆதரவு கொடுத்து அந்த கொள்கை வழிகேட்டை யார் இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்கு பாடுபடுகிறார்கள் என்பதை எல்லாம் தெளிவான முறையிலே சிந்தித்து பார்த்து உங்கள் மீதுள்ள அக்கறையினை இப்போய் சொல்றோம். உங்கள் மீதுள்ள அக்கறையினால்தான் சத்தியத்தை நோக்கி அழைக்கிறோம். உங்களை பற்றி தவறான முறையில் விமர்சிக்க வேண்டும் என்பது எங்கள் நோக்கம் கிடையாது. எதற்காக இத்தனை விஷயங்களையும் இங்கே அடுக்கடுக்காக பதிய வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் எங்கள்கிட்டையும் கேள்வி கேட்பான். ஏப்பா சத்தியத்தை தௌஹீத நீ அறிஞ்சுக்கிட்ட, அத மக்களுக்கு, ஊர் மக்களுக்கு சொன்னியா நல்லா கேட்பான். ஒருவர் அதன் பேரில் வழிகெடுத்துக் கொண்டிருந்தாரே அவர்கிட்ட போய் நீ ஏகத்துவத்தை தெளிவுபடுத்தினியா நல்லா கேட்பான். எனவே அல்லாஹ்வுக்கு அஞ்சி இந்த இடத்திலே உள்ளதை உள்ளபடி உண்மை மார்க்கத்தை உங்கள் மத்தியிலே சமர்ப்பித்து விட்டோம். இதை யோசித்து சிந்தித்து ஏகத்துவ கொள்கையின் பக்கம் நீங்க வாங்க. மறுபடியும் நாங்கள் இப்படி இந்த மீட்டிங்கை போட்டுட்டு இப்ப கலைஞ்சு போயிருவோம். மறுபடியும் இங்கே சொல்லப்பட்ட இந்த விஷயத்திற்கு பதில் கொடுக்காமல் ஜமாத்தை பற்றி ஏதேனும் விமர்சனத்தை நீங்கள் அள்ளி வீசுவீர்கள் ஆனால், இல்லாத பல அவதூறுகளை நீங்கள் ஏவி விடுவீர்களே ஆனால், இதைவிட பிரம்மாண்டமான கூட்டத்தை இந்த இடத்துல போட்டு உங்களை தோலுரிப்போம் என்பதை எச்சரிக்கையாக இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறோம். அந்த ஒரு மனிதர்களுக்கு நீங்க பயப்பட வேணாம். அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த சத்தியத்தை நிலைநாட்டுங்கள். தௌஹீதின் பக்கம் வாருங்கள், சிந்தித்து பாருங்கள், காது கொடுத்து கேளுங்கள். அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான், இதா உல்கு ஃபீஹா சமிஉ லஹா ஷஹீகா வ ஹிய தஃபூர். நரகத்தினுடைய கொடூரமான இரைச்சல் சத்தத்தை அவர்கள் வெகு தொலைவில் இருந்து கேட்பார்கள். தகாது தமையஸு மினல் கைல். அந்த நரகம் அப்படியே கொதித்துக் கொண்டிருக்கும், கும்மிக் கொண்டிருக்கும். அந்த நேரத்திலே அல்லாஹ்வின் வசனங்களை மறித்து கேலி கூத்தாக்கி மக்கள் மத்தியிலே வழிகேட்டை திணித்தவர்கள் அந்த இடத்தில் மறுமை நாளிலே அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே நின்று புலம்புவார்கள். அவர்கள் சொல்வார்கள், லவ் குன்னா நஸ்மஉ அவ் நாகிலு மா குன்னா ஃபீ அஸ்ஹாபி ஸயீர். காது கொடுத்து கேட்டிருந்தால், சொல்லப்பட்ட செய்திகளை உள்ளத்தின் அளவிலே சிந்தித்திருந்தால் கொடூரமான இந்த நரக நெருப்பில் வீழ்ந்திருக்க மாட்டோமே என்று அங்கே நின்று புலம்புவதை விட, இந்த உலகத்திலேயே உங்களுடைய விருப்புகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு சத்தியத்தை யார் சொல்லுகிறார், உண்மை எதன் பக்கம் இருக்கிறது, குர்ஆன் வசனத்தையும் ஹதீஸையும் யார் மேற்கோள் காட்டுகிறார், யார் மனோ இச்சையின்படி நடக்கிறார்கள் என்பதை செவிதாழ்த்தி கேட்டு இந்த சத்தியத்தின் பக்கம் மாறுங்கள். என்ன சொல்லுகிறோம் என்பதை முதல்ல உள்வாங்குங்க. இவங்க சொன்னாலே கேட்க கூடாது, இவர்கள் சொல்வதையே காது கொடுத்து உள்ளத்தில் வாங்கக்கூடாது என்றால், அல்லாஹ் உள்ளத்திலே திரைத்து விட்டால் யார் நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது. ரசூலுல்லாஹ் அதனால தான் துஆ செஞ்சாங்க, குல்ல யுஸீபனா இல்லாமா கத்தபல்லாஹு லனா. இப்படி ஏராளமான பிரார்த்தனைகள் இருக்கிறது. அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் அணுகாது. ரசூலுல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றாங்க, உள்ளத்தை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்வி அலாதீனிக்கு, என்னுடைய இந்த உள்ளத்தை உன் மார்க்கத்திலேயே நீ நிலைத்து நிற்க செய்ய. அல்லாஹ் வழிகேட்டின் பக்கம் அல்லாஹ் திருப்பணும் விரும்பினா திருப்புவான். யார் சொன்னாலும் சத்தியத்தின் பக்கம் அவரால் வர முடியாது. இந்த ஜமாத்தில் இருந்தவர்களை கூட நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். இங்கே இருந்தார்கள், ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்தார்கள், தௌஹீதை முழங்கினார்கள். அல்லாஹ் ஒரு புரட்டிட்டான் அப்படின்னு சொன்னா
அசத்திய கொள்கையை நோக்கி சென்று விடுவோம். அனைவரும் இந்த தௌஹீதுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல இறுதி வரை பிரார்த்திக்க வேண்டும். யூசுப் நபி அவர்கள் செய்த துவாவை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கெல்லாம் படம் பிடித்து காட்டுகிறான். யூசுப் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள், என் இறைவா, எனக்கு நீ ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாய், ஆத்தானியல் முல்க், எனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து என்னை நீ மன்னனாக ஆக்கினாய், அரசனாக ஆக்கினாய். தாவீகள் அஹாதீஸ் கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஆற்றலையும் இறைவா எனக்கு நீ வழங்கினாய். சொல்லிட்டு சொல்றாங்க, பாத்திர சமாவாத்தி வல் அருள், வானங்களையும் பூமியையும் முன்மாதிரி இன்றி படைத்த என்னுடைய இரட்சகனே, அந்த வலியுன் ஃபித் துன்யா வல் ஆகிரா, இந்த உலகத்திலும் மறுமையிலும் நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும், நீதான் என்னுடைய பொறுப்பாளியாக இருக்கிறாய். தவஃபனி முஸ்லிமா, என்னை முஸ்லிமாகவே நீ மரணிக்கச் செய். வல்ஹக்னி பிசாலிஹீன், என்னை நாளை மறுமையில் நல்லடியார்களோடு சேர்த்து விடு என்று பிரார்த்தனை செய்தார்களே யூசுப் நபி அவர்கள். அந்த துவாவை அல்லாஹ்ட்ட நீங்க கேளுங்க. அல்லாஹ் இந்த சத்தியத்தின் பக்கம், இந்த நேர்வழியின் பக்கம், உங்களை இந்த ஏகத்துவ கொள்கையின் பக்கம் உங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் புரட்டுவான். உங்களுக்காக நாங்களும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம். படைத்த இறைவனிடத்திலே ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஏகத்துவவாதிகளை பொறுத்தவரை அல்லாஹ்விடத்தில் நாங்கள் செய்யக்கூடிய கோரிக்கைகளில், பிரார்த்தனைகளில் ஒன்று என்ன தெரியுமா? இறைவா, எங்களுக்கு நீ பொருளாதாரத்தை கொடு, என் பிள்ளையை காப்பாத்து, என் குடும்பத்தை காப்பாத்து என்பதோடு மட்டும் இந்த தௌஹீத்வாதிகளுடைய பிரார்த்தனை நின்று விடாது. ஒவ்வொரு நாளும் உங்களையும் எங்களுடைய குடும்பத்தார்களாகத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இறைவா, இந்த எங்களுடைய கண்ணுக்கு முன்னாடியே இந்த இணை வைப்பு காரியம் நடைபெறுகிறது, விதத்தான காரியங்கள் நடைபெறுகிறது. சத்தியத்தை எத்தனை முறை எடுத்து சொன்னாலும் ஏகத்துவத்தின் பக்கம் இவர்கள் ஏன் சிந்திக்கவில்லை என்பது தெரியல. யா அல்லாஹ், உள்ளத்தை புரட்டக்கூடியவனே, அவர்களுடைய உள்ளத்தை நீ புரட்டு யா அல்லாஹ் என்று ஒவ்வொரு நாளும் இந்த ஊர்ல, இந்த பகுதியில் உள்ள மக்களுக்காக வேண்டி துஆ செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் அழைக்கிறோம். எத்தனையோ நல்லடியார்களுடைய குடும்பத்தார்களுக்கு கிடைக்காத நேர்வழியை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான், நமக்கெல்லாம் வழங்கி இருக்கிறான். முகமது நபியினுடைய தாய் தந்தை ஆமீனா அப்துல்லா, இந்த நேர்வழி சத்தியம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அல்லாஹ் சொல்றான், அவர்கள் இருவரும் நரகவாதிகள் என்று அல்லாஹ் சொல்றான். நூஹ் நபியினுடைய மனைவிக்கும் மகனுக்கும் இந்த சத்திய கொள்கை நேர்வழி கிடைக்கல. லூத் நபியினுடைய மனைவிக்கு இந்த நேர்வழி கிடைக்கல. இப்ராஹிம் நபியினுடைய தந்தை ஆசர், அவருக்கு இந்த சத்தியம் நேர்வழி கிடைக்கவில்லை. அல்லாஹ் அவங்களுக்கு எல்லாம் நாடல, நமக்கு கொடுத்திருக்கிறான், ஏகத்துவத்தை கொடுத்திருக்கிறான், சத்தியத்தை கொடுத்திருக்கிறான். இதை சாகும் வரை பாதுகாத்து அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் மரணிக்கக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். நீங்களும் நாங்களும் சேர்ந்து நாளை மறுமையிலே சுவனத்தினுடைய வாசலில் நுழைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்து தொடர்ச்சியாக உங்களிடத்திலே மன்றாடுகிறோம், போராடுகிறோம். இஸ்லாத்துல காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய கலாச்சாரம் கிடையாது. ஒருவேளை இருந்திருந்தால் உங்களை காலில் விழுந்து கூட இந்த தௌஹீது கொள்கைக்கு நீங்கள் வாருங்கள் என்று கூப்பிட்டிருப்போம். அல்லாஹ் அதை தடை செய்து விட்டான். இந்த தலை சாய்வது அல்லாஹ்வுக்காகத்தான், இந்த தலை சருகுவது இறைவனுக்காகத்தான். மனிதனுக்கோ, மண்ணுக்கோ, கல்லுக்கோ, மட்டைக்கோ, எந்த மகானுக்கோ இந்த தலையை போய் சஜிதா செய்து விடக் கூடாது. எனவே சத்திய கொள்கையை நோக்கி அழைக்கிறோம். சமரசம் இல்லாமல் நீங்கள் இந்த கொள்கையை சொல்லுங்க, ஏகத்துவத்தில் நிலைத்து நில்லுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எங்களுக்கும் இறுதி தருணத்தை ஏகத்துவ கொள்கையிலே வாழ்ந்து மறிக்கக்கூடிய வாய்ப்பை வல்ல ரப்புல் ஆலமீன் வழங்குவானாக என்று பிரார்த்தித்து நிறைவு செய்து கொள்கிறோம். வாக்ரதாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.